नीडातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्टं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां स्रजिनिगडितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः. சுவாமி எம்பெருமானாருடைய சத் சம்பிரதாயத்தில் தனுர்மாசம் மார்கழி மாதம் என்றாலே ஒரு தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது என்று நாம் அனுபவிக்கிறோம். இந்த மார்கழி மாதத்துக்கு என்ன பெருமை என்றால் எத்தனையோ விதமான பெருமைகள் உண்டு. ஆனாலும் இது ஏன் தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்ததுன்னு மிகவும் கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு மிகவும் முக்கியமான காரணம் திருப்பாவையை நாம் அனுபவிக்கிறபடினாலே. இந்த மார்கழி மாதத்தில் 30 தினங்களும் நாம் திருப்பாவை உபன்யாசத்தை ஆங்காங்கே அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிக்கக்கூடிய திருப்பாவை, அந்த திருப்பாவையினுடைய எத்தனையோ அர்த்த விசேஷங்கள், அந்த அர்த்த விசேஷங்கள் எல்லாம் நம்முடைய மனதில் நிற்கும்படியாக எத்தனையோ பெரியோர்கள், நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் என்ன, பிற்பட்ட பெரியோர்கள் என்ன, அவர்கள் எல்லோரும் காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அர்த்த விசேஷங்களை இந்த வருடம் மார்கழி மாதம் அடியேன் 3 பாஷைகளிலே தெரிவிக்க இருக்கிறேன். முதலிலே காலையிலே 8 மணி பரியிலிருந்து தொடங்கி 9:30 மணி பரியந்தம் திருப்பாவையை ஆழ்வார் அனுபவமாக அனுபவிக்க இருக்கிறோம். அதாவது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலே சுவாமி நம்மாழ்வார் அவர்களுடைய அனுபவம் எப்படி செல்லுகிறது என்று பெரியோர்கள் காட்டின முறையிலேயும், அதற்கு மேலாக அடியனுடைய திருத்தாப்பனார் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகராய் எழுந்தருளி இருந்த இடைவில்லி ஸ்ரீனிவாச பூவராகாச்சாரியர் சுவாமி அவர் காட்டின அற்புதமான அர்த்த விசேஷங்களை கொண்டும், ஆழ்வாரை கதாநாயகராக கொண்டு ஆண்டாள் எப்படி திருப்பாவை பாடியிருக்கிறாள் என்கிற அர்த்த விசேஷங்களை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த உபன்யாசம் அடியேன் தமிழிலே காலை 8லிருந்து 9:30 மணி பரியந்தம் ஜூம் மீட்டிங் அந்த ஐடியையும் கொடுத்துருக்கா. அதற்கு மேலே யூடியூப் சேனல், அது ஸ்ரீராம் இடையவில்லி உபன்யாசம் என்கிற யூடியூப் சேனலின் மூலமாகவும் எல்லோரும் அதை அனுபவிக்கலாம். அடுத்தபடியாக அதே ஆழ்வார் பரமாக ஆண்டாளுடைய திருப்பாவை அனுபவம் அதை மத்தியானம் 11:30 மணியிலிருந்து தொடங்கி 1 மணி பரியந்தம் கன்னட பாஷையிலே எதுகிரி ஏத்திராஜ மட் என்கிற யூடியூப் சேனலில் தெரிவிக்க இருக்கிறேன். கன்னட பாஷையை தெரிந்தவர்கள் அனைவரும் அதை அனுபவித்து ஆண்டாளுடைய கிருபையை பெறலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இரவு 8:30 மணியிலிருந்து 9 மணி பரியந்தம் அரை மணி காலம் இங்கிலீஷ் பாஷையிலே, ஆங்கில பாஷையிலே அடியேன் திருப்பாவையினுடைய அர்த்தத்தை உபன்யசிக்க இருக்கிறேன். அந்த இங்கிலீஷ் பாஷையிலே சொல்லக்கூடிய திருப்பாவை அர்த்தங்கள் அது எல்லோருக்கும் பயன்பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தாலே தெரிவிக்கப்பட்டது. தமிழ் தெரியாது, கன்னடம் தெரியாது, எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இங்கிலீஷ் தான் தெரியும் என்று சொல்லக்கூடியவர்களும் அவசியம் இந்த இங்கிலீஷ் உபன்யாசத்தை கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இது அரை மணி காலம்தான் இருக்கிறபடினாலே எல்லோருமே இதை அனுபவிக்கலாம், எல்லா குழந்தைகளும் இதை கேட்கலாம். ரொம்ப சுருக்கமான ஒரு திருப்பாவையினுடைய அர்த்தங்களை தெரிவிக்க இருக்கிறேன். இந்த இரவு 8:30லிருந்து 9:30 பரியந்தம், 8:30லிருந்து 9 பரியந்தம் அரை மணி காலம், அது திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை பரியந்தம் அது தினமும் நடக்கும். அது யூடியூப் சேனல் ஷடஜித் இடையவில்லி உபன்யாசம், ஷடஜித் இடையவில்லி உபன்யாசம் என்கிற யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பாகும். அதற்கு மேலே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 தினங்கள் 9:30லிருந்து 10 மணி இரவு, அதுவும் அதே ஷடஜித் இடையவில்லி யூடியூப் சேனலிலே அனுபவிக்கலாம். இந்த இங்கிலீஷ் உபன்யாசம் அது திங்களிலிருந்து வெள்ளி பரியந்தம் இரவு 8:30லிருந்து 9 மணி பரியந்தம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 தினங்கள் மட்டும் இரவு 9:30லிருந்து 10 மணி பரியந்தம். இதை இடைவில்லி
ஷடஜித் உபன்யாசம் என்கிற யூடியூப் சேனலின் மூலமாக எல்லோரும் அனுபவிக்கலாம். ஆக இது எல்லாவற்றையும் கேட்டு எல்லோரும் ஆண்டாளுடைய எம்பெருமானாருடைய பரிபூர்ண கிருபையை பெற வேண்டும். நிறைய பேருக்கு எடுத்து சொல்லணும் இதை பற்றி. எல்லாரும் அந்தந்த பாஷையில், தமிழ் என்ன, கன்னடம் என்ன, இங்கிலீஷ் என்ன, இந்த 3 பாஷைகள்லையும் எல்லோரும் கேட்க வேண்டும். நிறைய பேருக்கு தெரிவிக்க வேண்டும். தெரியாதவர்களுக்கெல்லாம் தெரிவிக்க வேண்டும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஏதாவது யூடியூப் குரூப்போ அல்லது ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்போ ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ எதில் இருந்தாலும் அதில் இதை எல்லோரும் தெரிவிக்க வேண்டும். இந்த ஒரு லிங்கை எல்லோருக்கும் ஷேர் பண்ண வேண்டும் என்று உங்களிடத்தில் பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.